ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நமக்கு வந்து ஒரு டூர் பிளான் பண்ணும்போது அது நம்ம ஒரு ட்ராவல் ஏஜென்ட்ட காண்டாக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்போம், இல்லைன்னா வந்து நாமளே வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருந்தால் எப்படி இருக்கும், அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டாக கூட நீங்கள் செயல்படலாம். அதுக்கு இந்த வெப்சைட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம லேர்னர்ஸ் ஃபேக்டரி சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி நாங்களுக்கு ஏதாவது வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நாங்கள் வீடியோவாக கொடுக்குறதுக்கு முயற்சி செய்கிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஒரு டூர் பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு எந்த வெப்சைட் போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரோம் டு ரியோ அப்படிங்கிறது தான் அந்த வெப்சைட்டு. ஓகே, அந்த ரோம் டு ரியோ வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது டூர் எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ரோம் டு ரியோங்கிற வெப்சைட்டில் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் கூகுள் சர்ச்சில் ரோம் டு ரியோ அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்காகவே உங்களுக்கு கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோம் டு ரியோ அப்படிங்கிற வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து டூர் பிளானை வந்து ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எடுத்தோடனே ஃபஸ்ட்டு லேண்டிங் பேஜ்லேயே ட்ராவல் ஃப்ரம் அண்ட் டூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ட்ராவல் ஃப்ரம் சென்னை அப்படின்னு நான் கொடுக்குறேன். டூ வந்து எங்கே கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தாய்லாந்து அப்படின்னு நான் கொடுக்குறேன். பார்க்கலாம் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து அப்படின்னு கொடுத்துட்டு சி ஆல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்த நிமிஷமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்துக்கு வந்து நீங்கள் எப்படி போகலாம், எந்த வழியாக போகலாம், அதுக்கான காஸ்ட் எல்லாம் என்ன, அதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை நம்மளுக்கு உடனே கொடுத்துருது. அதுதான் இந்த ரோம் டு ரியோ அப்படிங்கிற இந்த வெப்சைட்னுடைய பவர்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து எப்படி தாய்லாந்து வந்து எந்த திசை நோக்கி இருக்குது, எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே நமக்கு கிடைக்குது. பொதுவாக நம்ம மேப்பில் சர்ச் பண்ணிட்டு இருப்போம், அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அந்த மேப்பை கூட கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 6 வே டு ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு தாய்லாந்து. அதாவது தாய்லாந்து போகிறதுக்கு ஒரு 6 வழிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட் டு ஸ்வர்ணபூமி. ஸ்வர்ணபூமிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, தாய்லாண்டில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பேர் தான் ஸ்வர்ணபூமி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அதில் இன்னொரு ஏர்போர்ட் இருக்குது டான் முவாங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து எல்சிசிக்காக பயன்படுத்துகிறாங்க. எல்சிசின்னு என்ன, லோ காஸ்ட் கேரியர். ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிசி ரெகுலர் கேரியர்னு 2 இருக்கும். அது இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டு டான் முவாங். இந்த டான் முவாங் ஏர்போர்ட்டும் தாய்லாண்டில் பேங்காக்ல இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு உடான் தனி அப்படின்னு சொல்லி நியர்பை ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தாய்லாண்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே இது வந்து காட்டுது பாருங்களேன். நான் இந்த மொமெண்ட் அதில் நான் கிளிக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த வெப்சைட்டை எந்த இடத்துல லேண்ட் ஆக போகிறோம், எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய திசை என்ன, எல்லாமே நமக்கு இந்த ரைட் சைடில் வந்து காட்டிடுது. ஸோ அதனால நமக்கு பிளான் பண்ணுறது, அதாவது எந்த இடத்துல ரீச் ஆக போகிறோம், எந்த இடத்துல இந்த ஏர்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத கூட இது தெளிவாக நமக்கு காட்டிடுது. அடுத்து பாருங்களேன், இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதுதான் உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான ஆப்ஷன் சொல்லலாம். இங்கே பாருங்கள், கார் அப்படின்னு சொல்லி காட்டுது பாருங்கள். அதாவது சென்னையிலேருந்து தாய்லாந்துக்கு ரோடு மூலியமாகவும் போகலாம் அப்படிங்கிறத இது காட்டுது. இந்த ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே விமானத்தில் தான் வந்து வெளிநாடு போக முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாரும் மனசுலையும் இருக்குது. பட் இந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம பை ரோடு மூலியமாகவும் போகலாம் அப்படிங்கிறத இது ட்ரிப் பிளானர் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த ரோம் டு ரியோ அப்படிங்கிற வெப்சைட்னுடைய ஒரு பயன்பாடுன்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்களேன், 4563 கிலோமீட்டர், 64 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரில் போனோம் அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பெட்ரோல் அடிக்க வேண்டியதாக இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அதனுடைய டீட்டெயில்ஸே கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் அந்த இது மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்து 44,593 rupees to 64,000 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்து வந்து கீழே தாய்லாந்து அக்காமடேஷன், என்னென்ன அக்காமடேஷன் இருக்குது, எப்படி எல்லாம் நீங்கள் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கார் ஹையர், ஏர்போர்ட் ஷட்டில் பஸ் வேணுமா அப்படிங்கிறத கூட பார்த்துக்கலாம். இதில் முக்கியமாக இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களேன், என்ன மாதிரியான ஒரு ஃப்ளைட் வெப்சைட்ஸை வந்து நீங்கள் அணுகலாம் அப்படிங்கிறது இதுலேயே கொடுத்துட்றாங்க. இங்கே ஏர் ஏஷியா இருக்குது, ஸ்கை ஸ்கேனர் இருக்குது, மலேசியா ஏர்லைன்ஸ் இருக்குது, அப்புறம் கூப்பன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃப்ளைட் கூப்பன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 75%
ஆஃபர் ரேட்டில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7 nights 8 days ஒரு ட்ரிப் பிளானர் பேக்கேஜே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதற்கான வெப்சைட் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றாங்க. இதே பாருங்களேன், my.trip.com, இதுவும் சீப் ஃப்ளைட்ஸ் ஃப்ரம் சென்னை டு தாய்லாந்து அதுவும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு என்டையர் பேக்கேஜ், ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட் தேவை, அதுக்கு என்னென்ன மாதிரியான அக்காமடேஷன் தேவை, அது எந்த வெப்சைட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு டீட்டெயில் நம்ம கொடுத்துட்றாங்க, இன்க்ளூடிங் மேப்போட. கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூர் பிளான் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக யூஸ் ஆகும். குறிப்பாக ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். அடுத்தது இது ஒவ்வொன்றா நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம், என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ், இது என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டு ஸ்வர்ணபூமி அப்படின்னு கொடுக்குறாங்க, அதை கிளிக் பண்ணுவோம். இதில் பாருங்க, இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டேட் கேலண்டர் வந்து நமக்கு காட்டுது. இதில் நீங்கள் டேட் ஆஃப் ட்ராவல் எப்போ அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஃப்ளைட் ஃபேர் வந்து இது கொடுத்துரும். ஜஸ்ட் நம்ம கொடுத்து பார்ப்போமே, ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு வீக்கெண்ட் கொடுக்குறேன், ஃப்ரைடே 22 அப்படின்னு போட்டு ரவுண்ட் ட்ரிப் அப்படிங்கிறப்போ ஒரு 27 or 28லாம் ஒரு ஃப்ரைடே கொடுத்துருவோம். 22 to 29 சர்ச் ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு நான் கொடுக்கலாம். இப்போ வந்து சிஸ்டம் நமக்காக சர்ச் ரிசல்ட் வந்து லோட் பண்ணிட்டு இருக்கு. வந்துருச்சு. இப்போ பாருங்களேன், ஃப்ளைட் டீட்டெயில் வந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இதில் கொடுத்துட்றாங்க. சென்னை டு கோலாலம்பூர், கோலாலம்பூர் டு ஸ்வர்ணபூமி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பேங்காக், டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, என்ன ஏர்லைனு, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடுது. எவ்வளவு காஸ்ட் 29,225 rupees வந்து ஆகுது ரவுண்ட் ட்ரிப்புங்க. அப்போது பர் ட்ரிப்பு வந்து உங்களுக்கு 15,000 வரைக்கும் காஸ்ட் ஆகுது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஃபேர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ரவுண்ட் ட்ரிப் அப்படிங்கிறப்போ 30,000 முடியுது அப்படிங்கிறப்போ நிச்சயமாக இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு பேக்கேஜ் அல்லது ஒரு மீட்டிங்கு அல்லது ஒரு கான்ஃபரன்ஸு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு பீக் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 week முன்னாடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 way ட்ரிப்பே வந்து 30,000 வரைக்கும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணி பார்ப்போம் எங்கே வந்து இது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இதில் வந்து இந்த ஃபேரை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேரை சூஸ் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இது என்ன வேல வந்து இது டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறாங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு சென்னை டு கோலாலம்பூர், கோலாலம்பூர் டு பேங்காக். ஸோ உங்கள் ட்ரிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஓவரோட இது எங்கே போய் என்ன ரூட்டில் போகுது அப்படிங்கிறத இதை தெளிவாக இங்கே கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்களேன், 32,858 சொல்கிறாங்க. இது ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ட்ராவல் அப்படிங்கிறது ஃப்ளைட் ஃபேர் அப்படிங்கிறது டைனமிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த சேஞ்சஸ் வந்து இங்கே வருது. அது நம்மளுடைய வெப்சைட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுறது நல்லா பார்க்க முடியுது. ஜஸ்ட் செலக்ட் அப்படின்னு நான் கொடுக்கலாம். கொடுத்தோன்னே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரை உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இதை புக் பண்ணிக்கொள்ள முடியும். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டு டான்முவாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டான்முவாங் போகிறது. ஏன்னா இது ஏன் இந்த ஃபேர் கம்மியாக இருக்குது இன்னும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல்சிசி கேரியர் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஏர்போர்ட், ஒன்லி ஃபார் எல்சிசி கேரியர். ஸோ அதனால் இந்த ஃபேர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் 41,000 கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்குது, ஒரு ஸ்டாப் ஓவர் இருக்குது. அதனால் இதில் 41,000 பக்கம் ஃபேர் போகுது. ஸோ இந்த டைனமிக்காக சேஞ்ச் ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த ஃபேர் ஃப்ளக்சுவேஷன் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு வந்து அதை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே வழி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 2-3 months முன்னால் ஃப்ளைட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கணும், இன்கேஸ் இஃப் யூ ஆர் ட்ராவலிங் அப்ராட். உடான் தானி, சியாங்மை, ஹாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடமும் எல்லாமே தாய்லாண்டில் இருக்கிற எல்லா இடமும் வருது. கண்டிப்பாக இந்த கார் ஆப்ஷன் யாரும் சூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப அதிகமாக செலவாகுது. அதனால் அது நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தகவல்கள் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாய்லாந்து அக்காமடேஷன் அதை கிளிக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் என்ன மாதிரியான அக்காமடேஷன் உங்களுக்கு வேணும், அது என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குது, அதனுடைய ப்ரைஸஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லா தகவலுமே இங்கே கொடுத்துட்றாங்க. இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கூட கொடுத்துட்றாங்க. அந்த ஹோட்டல் பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஏரியாவும் உங்களுக்கு இதில் காட்டிடுறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து 3,250 இருக்கிறதுனால இந்த சாட்ரியம் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்காக்ல அதை கிளிக் பண்ணுவோம்.
பார்க்கலாம் எப்படி இந்த ஃபேர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சின்ஸ் திஸ் ஃபேர் ஷோஸ் 3250 பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஃபேரு. ஸோ த மொமெண்ட் நான் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் நமக்கு எங்கே லேண்டிங் பேஜ் போயிருக்கு அப்படின்னா booking.comக்கு போயிருக்குங்க. booking.comங்கிறது என்ன? booking.com இட்ஸ் ஆல்சோ known as a ஹோட்டல் அக்கமடேஷன் புக்கிங் வெப்சைட். அதுதான் booking.com சொல்றது. அப்போ ரோம் டு ரியோ அப்படிங்கிற இந்த வெப்சைட்டோட booking.com ஒரு டைப் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மொமெண்ட் இதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு booking.comக்கு லேண்டிங் பேஜாக நமக்கு போய் கிடைக்குது. ஸோ இங்கே ஹோட்டல்ஸுடைய ரேட்ஸ் பார்ப்போம். உண்மையாகவே ஹோட்டல் ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான விலையிலிருந்து அதிகமான விலையில் இருக்கு, அதிகமான விலையிலிருந்து கம்மியான விலையில் இருக்கு. இங்கே பாருங்களேன், ஜஸ்ட் 921 ருபீஸ்க்கு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஸோ எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு என்ன மாதிரியான புக்கிங் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் கூட எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த booking.comல உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த booking.com மூலிமா நாம் நமக்கு தேவையான அக்கமடேஷனை புக் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோம் டு ரியோ இதில் வந்துட்டு வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அக்கமடேஷன் பார்த்துட்டோம். கார் ஹையர், நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட்டில் போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து கார் புக்கிங் தேவைப்படும். ஸோ அதற்கான ஒரு வெப்சைட்டையும் இது ரோம் டு ரியோ கொடுக்குது. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கயக் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஓப்பன் ஆகுது. நீங்கள் கார் ஹையர் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ள முடியும். இங்கே டேட் அண்ட் டைம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் எப்போ போய் அங்கே லேண்ட் ஆகுறீங்களோ அந்த டேட் அண்ட் டைமை கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான கார் ஆப்ஷன்ஸ் வந்து இது காட்டும். பிக்கப் அண்ட் ட்ராப் டேட்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எப்போ நீங்கள் கார் வந்துட்டு பிக்கப் பண்ணிக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அங்கே சரியான நேரத்தில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அந்த வெப்சைட் வந்து கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கார் ஆஸ் யூஸ்வல், காருடைய லிஸ்ட்டு, காருடைய பேட்டர்ன் டைப்பு, அதே மாதிரி என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கான கார் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். வேர்ல்ட்லேயே இருக்கக்கூடிய டாப் கார் ஹையர் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது. அதனால் உங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி நீங்கள் கார் வந்து ஹையர் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கும் இந்த ரோம் டு ரியோ ஆப்ஷன் வந்து வெப்சைட் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் ஷட்டில் பஸ் வேணும்னா அதையும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஷட்டில் பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தருது. பொதுவாகவே இந்த ஏர்போர்ட் ஷட்டில் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து பொதுவாக சிட்டிலேருந்து அவுட்டராக இருக்கிறப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட்ஸ், இப்போ வந்து ஒரு ஏர்போர்ட் வந்து இங்கே இருக்கும், அடுத்த கனெக்டிங் ஃப்ளைட் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கலாம், அல்லது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டைமில் இந்த ஏர்போர்ட் ஷட்டில் வந்து யூஸ் ஆகும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஏர்லைன்லேயே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி புக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் இந்த ரோம் டு ரியோ வெப்சைட் வந்து கொடுக்குது. இந்த ஏர்போர்ட் ஷட்டில் பஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் டு ஆப்ஷன் கொடுத்துட்டு டேட் அண்ட் டைம் கொடுத்துட்டு எவ்வளோ பேசஞ்சர் அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதற்கான ஆப்ஷனும் இது கொடுக்குது. இப்போ ஃப்ளைட் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அந்த எந்த ஃப்ளைட் அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா airasia.com சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டுடைய டைரக்ட் கம்பெனி வெப்சைட்டே நமக்கு காட்டுறாங்க. அதையும் போய் பார்க்கலாம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா ஏர்ஏசியனுடைய வெப்சைட்டில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இதில் ஃப்ரம் டு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்து டேட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ளைட் ஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன் இதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே நீங்கள் ஃப்ளைட் ஃபேர்ஸை வந்து அதனுடைய ஃப்ளைட்னுடைய வெப்சைட்லேயே போய் நீங்கள் புக் பண்ணும் பொழுது சம்டைம்ஸ் உங்களுக்கு குறைவான ஃபேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த ரோம் டு ரியோலே கொடுக்குறாங்க. அப்புறம் skyscanner.com, இது நாமளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸ்கை ஸ்கேனரை பற்றி. இதுலேயும் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டெஸ்டினேஷன் நீங்கள் போகணும் அப்படிங்கிறத இதை தெளிவாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த டைமில் போகலாம், எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸ்டாப் ஓவர் எடுத்தால் ஃபேர் வந்து கம்மியாகுமா, ஸ்ட்ரெயிட் டைரக்ட் ஃப்ளைட் போட்டால் உங்களுக்கு ஃப்ளைட் வந்து ஃபேர் வந்து கம்மியாகுமா, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வெப்சைட் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா ரோம் டு ரியோ வந்து அந்த வெப்சைட்டோட கூட டைப் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ த டெஸ்டினேஷன் வேர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டே அந்த டெஸ்டினேஷன் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸையும் இதில் டிஸ்பிளே பண்ணுறாங்க.
இதுல உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து சியாம் கம்பென்ஸ்கி ஹோட்டல் பேங்காக் அப்படின்னு சொல்லி வியூ டீல் அப்படின்னு கிளிக் பண்றேன். அது என்ன பண்ணுது அப்படின்னா இன்னொரு வெப்சைட்டுக்கு நம்மளை வந்து டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது. அது என்ன ஆஸ் யூஸ்வல் booking.com தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிப் பிளானர். ட்ரிப் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோம் டு ரியோ வெப்சைட்லேயே ஒரு அற்புதமான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். ட்ரிப் பிளானர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா எங்க போறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிரியேட்டட் ட்ரிப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிப்பாவே அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு டிராவல் ஏஜென்ட் போய் எனக்கு ஒரு ட்ரிப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க எப்படி ஒரு ஐட்னரி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களோ அது மாதிரி இது உங்களுக்கு ஐட்னரியாவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்க டவுன்லோட் கூட பண்ணி பிரிண்ட் கூட எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி காருக்குன்னு ஒரு தனி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அங்க வந்து உங்களுக்கு தனியா கார் மட்டும் புக் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ரோம் டு ரியோங்கிற வெப்சைட் வந்து உங்களுக்கு உதவி செய்யுது. ஓகே, இப்போ இதுல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரோம் டு ரியோட ஆப்ஷன்ஸ்ல இப்போ நம்ம ஃபாரின் மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லைங்க, நம்ம லோக்கல்லையும் நமக்கான டிக்கெட் புக்கிங் வந்து நம்ம பண்ணிக்கொள்ள முடியும். அதே போல ஒரு டூர் பிளானும் நீங்க பண்ணிக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் சென்னை கொடுத்துருக்கேன், சென்னை டு கொடைக்கானல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடைக்கானல் இந்தியா அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த கொடைக்கானல் போறதுக்கு எப்படி போகலாம், சென்னையிலேருந்து ஃப்ளை மெட்ராஸ் டு மதுரை அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளைட் ஃபேர்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகுது. பஸ்லையும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்ல போகலாம், ஃப்ளைட் அண்ட் கார்ல போகலாம், கார் ஃப்ளைட் அண்ட் கார் அப்படி போகலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸையும் இதை கொடுக்குறாங்க. அடுத்து நைட் ட்ரெயின் வந்து இருக்கு, அதனுடைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அக்காமடேஷன் ஆப்ஷன்ஸ், கார் ஹையர், ஏர்போர்ட் ஷட்டில், அதே மாதிரி ஃப்ளைட் ஃபேர்ஸ். உங்களுக்கு கொடைக்கானலுக்கு எந்த வெப்சைட்ஸ் எல்லாம் கம்மியான ஃபேர் இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்றாங்க. ஸோ இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நீங்க எல்லா வெப்சைட்டுக்கும் போயிட்டு நீங்க வந்து கன்ஃபியூஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரோம் டு ரியோங்கிற ஒரே ஒரு வெப்சைட் எல்லா வெப்சைட்டையும் இதனோட லிங்க் பண்ணிருக்கனால நீங்க உங்களுக்கு டிராவல் பிளான் பண்ணும்போது என்ன தேவை இருக்குமோ அதை இவங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியா நீங்க அதை எடுத்துக்கொண்டு ஃப்ளைட் புக்கிங் ஆனாலும் சரி, கார் புக்கிங் ஆனாலும் சரி, பஸ் புக்கிங் ஆனாலும் சரி, லேண்ட் ஆப்ஷன்ஸ் ஆனாலும் சரி, எந்த மாதிரியான ஆப்ஷன் இருந்தாலும் இதில் நீங்களே புக் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ நீங்க உங்க ஃப்ரெண்ட் நண்பர்கள் யாராவது பார்க்கணும் அல்லது ஒரு டிராவல் ஏஜென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பார்த்து ஒரு டிராவல் ஏஜென்ட் தொழிலை வந்து ஆரம்பிக்கலாம். நிச்சயமா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய டிராவல் ஏஜென்ட் வந்து இது மூலியமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா அமையும் நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்டரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோல திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.